இப்போது லைஃப் ரொம்ப சிம்பிளாகிடுச்சுங்க. நான் ஏன் சிம்பிளாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நிறைய டூல்ஸ் வந்துடுச்சு. உதாரணத்துக்கு நம்ம இப்போ முன்னாடிலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, அதை எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்போ, லைட் ரூமோ அதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் கற்றுக்கணும். அண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் கேட்பாங்க, யாருக்கு ஃபோட்டோஷாப்லாம் தெரியுமோ அவன்கிட்ட போய் கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுறா, லைட் ரூம் எடிட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் இப்போது அதுக்கான நிறைய வெப்சைட் வந்துடுச்சு. நீங்களும் நார்மலான வெப்சைட்குள்ளே போய் உங்களுக்கு எந்த இமேஜ் அப்படி மாற்றணுமோ அது ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். வித்தின் அ மினிட்லேயே உங்களுக்கு அது சூப்பரான இமேஜாக கொடுக்கக்கூடிய நிறைய வெப்சைட் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக நான் பார்த்தது இந்த பர்டிகுலர் வெப்சைட். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் எக்கச்சக்கமான ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஓவராலாக ஏஐ வச்சு பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை, இமேஜ் வச்சு பண்ணக்கூடிய, வீடியோ வச்சு பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த ஒரே வெப்சைட்டில் நீங்கள் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 15 to 20 டூல்ஸ் அதில் இருக்குன்னு சொல்லலாம். நான் 15 to 20 டூல்ஸ் எல்லாமே சொன்னேன் அப்படின்னா அண்ட் டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ முக்கியமான சில டூல்ஸ் மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட எடுத்து வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயம் தெரிய வரும். அண்ட் நான் இதில் சொல்ல போகிற சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த டூல் யூஸ் பண்ணலாம், இந்த டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தாண்டி அண்ட் இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பரான ரிசல்ட்டை கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியும் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் நிறைய போனஸ் டிப்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Cutout.pro நான் சொல்ல போகிற வெப்சைட் என்ன அப்படின்னா இந்த Cutout.pro தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குங்க. ஓகேவா, குறிப்பாக இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது. ஓகே, ஸோ இது நார்மலாக நம்ம நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்போம், ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி. இதில் பக்காவாக அக்யூரேட்டாக உங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி வீடியோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, பொதுவாக வந்து வீடியோ பேக்ரவுண்ட் வந்து அவ்வளோ அப்சல்யூட்டாக இருக்காது. பட் இந்த விஷயம், அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து அப்படியே அக்யூரேட்டாக நீங்கள் வீடியோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் பெய்டாக தான் இருக்குது. ஓகேவா, நீங்கள் ஒரு 50 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும், ஒரு 1 minute 2 வீடியோ வேணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் கிரெடிட்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். ஓகே, இத்தனை மினிட்ஸ்க்கு இவ்வளோ கிரெடிட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் தான் இந்த வீடியோ ரிமூவல் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் ரீடச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீடச் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் இமேஜில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க நான் இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீடச் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட்டை, எந்த ஒரு பர்சன் உங்கள் இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்கள் அந்த எப்படி சொல்லலாம், அந்த ஹைலைட் பண்ண மட்டும் போதும். அந்த இமேஜும் அந்த ஆப்ஜெக்ட்டோ அந்த இமேஜ்லேருந்து வெளியே போயிடும், அதாவது காணாமல் போயிடும். நீங்கள் உங்கள் இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் சில மெயினான யூனிக்கான டூல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த ஃபோர்த்தாக இருக்கிறது என்ன அப்படின்னா இமேஜ் என்ஹான்சர் அண்ட் ஷார்ப்னர்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ யூடியூபுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணுவோம். ஓகேவா, நார்மலாக நான் ஷூட் பண்ணுற குவாலிட்டி வீடியோவில் வந்து அவ்வளோ எடுத்து நான் தம்ப்நெயிலில் போட முடியாது. ஸோ அதனால் இந்த இமேஜ் என்ஹான்சர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனுக்கு போய் நான் அந்த இமேஜோட குவாலிட்டி கம்மியாக இருக்க இமேஜை வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். வித்தின் அ செகண்ட்லேயே எனக்கு சூப்பர் குவாலிட்டி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதான் எக்ஸாம்பிள். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் நார்மலாக இருக்கிற ஃபோட்டோவை குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம், இல்லை கிரெயின்ஸ் வந்து இருக்கலாம், வாட் எவர், நீங்கள் அதை அப்லோட் பண்ணாலே போதும், இப்படி ஒரு சூப்பர் இமேஜாக அழகான குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஒரு குவாலிட்டியை பற்றி, ஒரு இமேஜ் எடுக்கிறீங்கன்னா அதோட குவாலிட்டி பற்றி நீங்கள் கவலையே பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலிமா உங்கள் இமேஜ் வந்து இந்த மாதிரி சூப்பர் குவாலிட்டியாக மாறிடும். ஸோ இதுதான் இந்த இமேஜ் என்ஹான்ஸரோட ஒரு சூப்பரான ஸ்பெஷல் திங்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன்னா அனிமி என்ஹான்சர். இந்த அனிமி என்ஹான்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா, பொதுவாக நான் சொன்ன நார்மல் இமேஜஸ் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி அனிமேஷன்ஸ், ஓகே, ஒரு நார்மலான பிளர்டு அனிமேஷன் இருக்குது, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த அனிமி என்ஹான்சர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த குவாலிட்டி கம்மியாக இருக்க இமேஜை ஒரு சூப்பர் குவாலிட்டி இமேஜாக மாற்ற முடியும். ஓகே, தனியாக ஃபோட்டோக்கும் சரி தனிமேஷனுக்கும் சரி தனித்தனி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு, ஓகே, இப்போ நார்மலாக ஐஃபோன் வச்சுக்கவங்களுக்கு வந்து இது பெருசாக தேவைப்படாது. ஆனால் நம்மள ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கவங்க, குவாலிட்டி கம்மியான கேமரா எடுக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎல்எஸ்ஆர் கேமரா வாங்க வேண்டாம், இது சூப்பரான வேலை பண்ணி கொடுத்துரும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபியூச்சர், அதாவது இந்த இமேஜ் என்ஹான்சர் அனிமே என்ஹான்சருக்கு அப்புறம் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பிளர் பேக்ரவுண்ட். இது வந்து ரொம்ப காமனான ஒரு டூல்னு சொல்லலாம். ஆனால் இதில் சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டூல். நீங்கள் வந்து ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிட்டா போதும், நீங்கள் என்ன பேக்ரவுண்டில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் இந்த பேக்ரவுண்டில் இருக்கேன், எனக்கு இந்த பேக்ரவுண்டை ஒரு பிளராக மாற்றணும், இது வீடியோ, பட் நீங்கள் இமேஜோட பேக்ரவுண்டை நீங்கள் பிளராக மாற்றணும் அப்படின்னா இதில் நீங்கள் போய் ஜஸ்ட் அப்லோட் பண்ணி நீங்கள் பிளர் பேக்ரவுண்ட் கொண்டு வந்துடலாம். அண்ட் அப்சல்யூட்டாக ஒர்க் ஆகும். அதுதான் அதோட முக்கியமான விஷயம். எல்லா டூல்ஸ்லையுமே இது குறையா இருக்குன்னு சொல்லவே முடியாது. அண்ட் முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த பிளர் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இமேஜ் என்ஹான்சராக இருக்கட்டும், இல்லை அனிமே என்ஹான்சராக இருக்கட்டும், இந்த டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது
ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில டூல்ஸ் மட்டும் தான் பெய்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுவுமே சீக்கிரத்தில் ஆப்ஷன் கொண்டு வந்து ஃப்ரீயாக கொண்டு வந்துடலாம். அது டெஸ்ட் பர்பஸில் இருக்கனால தான் அது பெய்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அது ஃப்ரீயாக வந்துடும் சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி டூல்ஸ் நான் சொல்ல இமேஜ் அண்ட் சரி, இப்போ சொன்ன அந்த பிளர் பேக்ரவுண்டும் சரி, இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்கள் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணி அண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க ஒரு டூல் அப்படின்னா பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ மேக்கர். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டூடியோவில் போய் எடுக்கிற அளவுக்குலாம் இது அவ்வளோ பெருசாக கொடுக்காது. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவை பொறுத்து. உதாரணத்துக்கு நான் இப்படி சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணேன், அது குவாலிட்டி நல்லா இருக்க ஃபோட்டோ அப்படின்னா எனக்கு ஆக்டிவேட்டான ஒரு ரிசல்ட்டு கொடுத்துரும். ஒருவேளை நீங்கள் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அது அக்யூரேட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் ஃபேஸில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் பாஸ்ட் சைஸ் ஃபோட்டோனா ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு அதை ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அங்கே உங்கள் கிளாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் ப்ரொஃபஷனாக இருக்கவங்க கோட் சூட்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் கிளாத்ஸையே அது டிசைன் பண்ணி கொடுக்குது. நீங்கள் உங்கள் கிளாத்ஸ் இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் கிளாத்ஸ் ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்கீங்கிற மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக சொல்ல போன விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இருக்க டூல் என்ன அப்படின்னா இ-காமர்ஸ் ஃபோட்டோ. இந்த இ-காமர்ஸ் ஃபோட்டோ நிறைய பேர் இந்த ஷாப்பிங் வெப்சைட்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஷாப்பிங் திங்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸை போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நார்மலாக அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோ எடுத்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? பட் ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் அந்த ஃபோட்டோவை டெலிவர் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இ-காமர்ஸ் ஃபோட்டோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எடுத்த அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அண்டு சூப்பராக இது இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஒரு ஷூ இருக்குது அப்படின்னா அந்த ஷூவை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அது 2 ஷூ டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அதுவும் சூப்பரான பேக்ரவுண்டில் ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் நீங்கள் அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட். நிறைய பேர் ஷாப்பிங் வெப்சைட் வச்சுருக்காங்க, இல்லை ஷாப்பிங் இன்ஸ்டாகிராம் பேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வெப்சைட் இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற முக்கியமான டூல் என்ன அப்படின்னா, இது நிறைய பேர் தேடிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் டூல்னு சொல்லலாம். அண்ட் நிறையா வெப்சைட்டில் இது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அந்த லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் இமேஜாக சூப்பர் குவாலிட்டி இமேஜ் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ டாலி டூ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த ஏஐ ஆர்ட் ஜென்ரேஷன் இந்த டூல் பேர். இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணால் போதும். ஓகே, நீங்கள் டெக்ஸ்ட்டாக என்ன இமேஜ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த இமேஜை ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஒருவேளை நான் டெக்ஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ண விரும்பல, ஏன் ஃபோட்டோவே நான் சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன், உதாரணத்துக்கு என் ஃபேஸ் இருக்குது, என் பாடி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் நான் இருக்கேன், பட் சூப்பர்மேன் மாதிரி டிஸ்பிளே ஆகணும். உங்கள் இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் சூப்பர்மேன் சூட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் இல்லை உங்கள் ஃபேஸ் அப்படியே கன்வெர்ட் ஆகி ஒரு சூப்பரான இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இது ஒரு ஏஐ ஆர்ட் ஜென்ரேஷனை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான டூல் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அடுத்த டூல் என்ன அப்படின்னா ரொம்ப காமனான டூலு. இது மாதிரி ஸ்னாப்சாட்டில் மோஸ்ட்டாக காமனாக பார்க்க முடிஞ்ச ஒரு டூல்னு சொல்லலாம். அண்ட் இப்போ அது ஒரு டூலாகவே ஒரு ஏஐ கிரியேஷனாகவே கொண்டு வந்துட்டாங்க. கார்ட்டூன் செல்ஃபி. இது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் போய் உங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கார்ட்டூனைஸான ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். பார்க்க சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி, இப்போ ட்ரை பண்ணுறாங்கன்ற டவுட்டு தான். பட் இது ஒரு டூலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃப்ரீ தான், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமா இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் செல்ஃபியை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான இமேஜ். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் மேக்ஸிமம் இதில் இருக்க நிறையா டூல்ஸை பற்றி சொல்லிட்டேன். இன்னும் சில டூல்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் கொஞ்சம் காமனான டூல்ஸ் தான். அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் பெய்ட் ஆப்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணல. அண்ட் எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. நான் சிம்பிளாக சொல்லி முடிச்ச மாதிரி இருக்கலாம், என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லி. பட் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது டெஃபினெட்லி உங்கள் ரியல் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எனக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது கூட நான் நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். வீடியோலேயே நான் அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை அப்லோட் பண்ணுறது மூலிமா எனக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டி இமேஜ் கிடச்சிரும். அதை வச்சு நான் தம்ப்நெயில் மேக் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் ஆகும். முன்னாடி ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும், லைட் ரூம் கற்றுக்கணும், ஒரு கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருந்துச்சு ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணோம் அப்படின்னா. பட் இப்போ ரொம்ப சிம்பிளாக எடிட்ஸ்னே சொல்லலாம் லைஃப் ஸ்டைல். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் லைஃப்பையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் ப்ரோ அப்படின்ற விஷயத்த கொண்டு பண்ணலாம். இந்த வெப்சைட் பேரே cutout.pro. அந்த லெவலுக்கு இது ஒர்க்ஃபுல் தான். ப்ரோ லெவலுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் பண்ண முடியும். அண்ட் சிலது பெய்ட், சிலது ஃப்ரீ அப்படின்னு சொன்னேன். நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது மூலிமா எதுன்னு சொல்லி நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க தான் போகிறோம். அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேஷனாகவும் அண்ட் இது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்தமாதிரி நிறைய டூல்ஸ் ஆடி உங்களுக்கு தெரியும், அந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு சூப்பராக சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.